ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு சில சாமான்களை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கூடவே 2 சின்ன மராத்தி முகு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேருந்து நல்லா வாசனை வரணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லாவே கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ண தேங்காவாக இருந்தாலும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூட்டுக்கு இது நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும். இந்த டைமில் 1/2 கிலோ அளவு க்ளீன் பண்ண மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் மட்டனில் மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணேன், அதனால் தனியாக நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் வாஷ் பண்ணும்போது சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாருங்கள் வச்சுருக்கிறது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்மளுக்கு வெந்து வரும்போதும் உங்களுக்கு நல்ல திக்காகி வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சாதம்னு எதோடு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். புலாவோடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.